ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் இந்த இடத்துல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் மேக்ஸு ஒரு ஸ்டடி மெட்டீரியல் தான் பார்க்க போகிறோம். இது வந்து பள்ளிக்கல்வித்துறை விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டில் ரிலீஸ் பண்ணியிருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸு. இந்த மெட்டீரியல் பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி ஸ்லோ லேர்னர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மாணவர்களுக்கு தேர்ச்சி பெற முடியும். சரிங்களா? +2 பாடத்தில் மெல்ல கற்கும் மாணவர்கள் எளிய முறையில் தேர்ச்சி பெற சிறப்பு பயிற்சி கையேடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மற்ற மாணவர்களும் இதை வந்து நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். உங்கள் ஸ்டாஃப்ட்ட இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேளுங்க. இதில் ஒரு சில டீட்டெயில்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அதை வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களாலையும் ஃபுல் மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, மாணவர்கள் கணிதத்தில் 100% தேர்ச்சி பெறும் வகையில் இச்சிறப்பு பயிற்சி கையேடு தயாரிக்கப்பட்டுள்ளது. ப்ளூ பிரிண்ட் இல்லாததுனால அனைத்து அத்தியாயங்களும் கவனமாக நம்ம வந்து படிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது கூடவே பயிற்சி கையேட்டில் உள்ள 5 மதிப்பெண் வினாக்கான விடைகள் நன்றாக பயிற்சி மேற்கொண்டால் 35க்கு 35 மார்க்ஸ் வந்து ஈஸியாக எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, 5 மார்க்ஸில் மட்டும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, பாடப்புத்தகத்தில் ஒவ்வொரு அத்தியாயத்திலும் இறுதி பயிற்சியில் உள்ள ஒரு மதிப்பெண் வினாக்களை, அதாவது 1 மார்க்ஸ் வந்து 250க்கும் இருக்குது. அதை வந்து நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா 10லேருந்து 15 கொஷின்ஸ் வந்து நீங்கள் வந்து ஆன்சர்ஸ் பண்ணலான்னு சொல்கிறாங்க. தேவையான இடங்களில் படம் வரைய வேண்டும். படத்திற்கு மதிப்பெண்கள் நமக்கு வந்து கொடுப்பாங்க. ஒவ்வொரு விடைக்கும் தீர்வு காண உதவும் சூத்திரத்தை அவசியமாக என்ன பண்ணணும், எழுதணும். ஃபார்மாஸ் எல்லாமே தேர்வு நெருங்கும் போது அவசரமாக கணக்குகளை மனப்பாடம் செய்வதை தவிர்த்து ஆரம்பம் முதலே நல்லா படிக்க சொல்லியிருக்காங்க. தேர்வு எழுதும்போது எந்தவித குழப்பமும் இல்லாமல் எழுதணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கேள்வியில் உள்ள விவரங்கள் நல்லா சரிபார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பிடிஏ கொஷின்ஸ் வந்து நல்லா ரிவைஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ரொம்பவே முக்கியம். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபுல்லாக ஆன்சர்ஸ் தெரியுதுனாலும் எந்தளவுக்கு தெரியுதோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து ஆன்சர்ஸ் பண்ணலாம். என்ன ரீசன் அப்படின்னா, மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஸ்டெப் மார்க்ஸ் வந்து கொடுப்பாங்க. நீங்கள் வந்து ஒரு 5 ஸ்டெப் இருக்கக்கூடிய கொஷினுக்கு 2 தான் தெரியுது அல்லது 3 தான் தெரியுதுன்னா நீங்கள் வந்து 3 மார்க் கன்ஃபார்மாக எடுக்கலாம், 2 மார்க்ஸ் வந்து கன்ஃபார்மாக எடுக்கலாம். அந்த மாதிரி. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, நம்பிக்கையோட தேர்வு எழுதுங்க, 100% தேர்ச்சி பெற்று மாவட்டத்திற்கும் மாநிலத்திற்கும் பெருமை சேர்த்துற வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொகுப்பாளர் குழு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்குமே நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் 2 மார்க்கு 3 மார்க்ஸ் வந்து என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சாப்டராக வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா கொடுத்துருக்காங்க. சரிங்களா? நீங்கள் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நம்ம வந்து அப்டேட் பண்ணுவோம். அதே போல் 5 மார்க்ஸும் தனியாகவே என்ன பண்ணியிருக்காங்கன்னா கொடுத்துருக்காங்க. இதோட பிடிஎஃப் வேணும் அப்படின்னா நான் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். இங்கே இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. வித் சொல்யூஷன் எல்லாமே ஈஸியாக இது பண்ணுற மாதிரி. அதே மாதிரி என்னென்ன கொஷின்ஸ் வந்து நம்ம வந்து சம்ஸ் போட்டு பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரியான கொஷின்ஸும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதெல்லாமே மார்க் பண்ணி வச்சிங்க. ஆல்ரெடி நம்ம வந்து மேக்ஸுக்கு முக்கியமான கொஷின் வந்து சாப்டர் 1 and 2க்கு வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம், ஈவன் 3 வரைக்கும். அந்த கொஷின்ஸ் எல்லாமே பாருங்கள். நமக்கு மிட்டம் போர்ஷன் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப சாப்டர் 1 and 2 இருக்கும், தேர்டில் வந்து பாதி அளவுக்கு இருக்கும். அடுத்தடுத்த வீடியோவில் மிட்டமுக்கான கொஷின் அப்புறம் நம்ம ஒரு சில இதெல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கோம். அது எல்லாமே பாருங்கள். இதோட பிடிஎஃப் வேணும் அப்படின்னா நான் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன் அண்டு டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் தரேன். நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஆல்ரெடி நம்ம பயாலஜிக்கு, அதுக்கடுத்து ஃபிசிக்ஸுக்கு, கெமிஸ்ட்ரிக்கு ஒரு சில ஸ்டடி மெட்டீரியல் எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோஸ் எல்லாமே ப்ளேலிஸ்ட்டில் ஸ்டடி மெட்டீரியல் 2024 25ன்னு இருக்கும். அதில் செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட்டுக்கு வந்து ஸ்டடி மெட்டீரியல் வேணும் அப்படின்னா அது கமெண்ட் பண்ணுங்கள். Thank you for watching.